சொத்துக்காக இப்படி சொந்த தந்தை அவரையே இப்படியா மாத்துறது அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் நாக்க பிடுங்க பிடுங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருக்கு எதிராக ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை தற்போது பதிவு பண்ணி அடுத்து உள்ள போக போற அமைச்சர் இவர்தான் அப்படிங்கிறதையும் தற்போது சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது வர மே 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் வந்து ஆஜர் ஆகும்படி மா சுப்பிரமணியம் அவருக்கு சமன் அனுப்பியிருக்காங்க உயர் நீதிமன்றம். ஸோ எதுக்காக இந்த சமன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு சொந்தமான ஒரு இடத்த போலியான டாக்குமெண்ட் ஆதாரங்கள் இது எல்லாத்தையுமே தயார் செஞ்சு தனக்கு சொந்தமான பேர்ல, அதாவது மா சுப்பிரமணியம் அவருடைய துணைவியார் பெயருக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் மாத்திருக்காரு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா தற்போது தகவல் வெளியாகி சிக்கியிருக்காரு. அதாவது கிண்டியில இருக்கிற மா சுப்பிரமணியம் அவருடைய வீடு இதுக்கு முன்னாடி ஒரு நிலமாக இருந்திருக்கு. அந்த நிலம் குமார் அப்படிங்கிற ஒரு நபருடைய பெயர் மேல இருந்திருக்கு. அதாவது கிண்டியில இந்த குறிப்பிட்ட இடம் ஃபர்ஸ்ட் அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்திருக்கு. அரசு கிட்ட இருந்து அந்த குமார் அப்படிங்கிறவர் லீஸுக்காக இந்த இடத்த அரசுக்கு பணத்தை கட்டி அவர் லீஸுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி இருக்க 2006 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிண்டியில இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட இந்த இடத்த லீஸுக்கு வாங்கினவங்க அவங்க வேணா அவங்க பேருக்கு அந்த இடத்த பேர் மாற்றம் செஞ்சு அவங்க சொந்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு கலைஞர் அவர் பிறப்பிச்சிருந்தாரு. அதே போல அந்த உரிமையாளர் ஒருவேளை இறந்து போயிட்டார்னா அவங்களுடைய வாரிசுக்கு அவங்க பெயருக்கு அந்த இடத்த பேர் மாற்றம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற உத்தரவும் அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் மா சுப்பிரமணியம் இறந்து போன அந்த குமார் அவருடைய பெயரை தன்னுடைய மனைவியுடைய தந்தை அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு. அதாவது தன்னுடைய மனைவிக்கு உண்மையான தந்தையாக வேற ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனால் அந்த இடத்தின் உரிமையாளராக இருந்த குமார் அவர் தான் தன்னுடைய மனைவியுடைய தந்தை, அதாவது தன்னுடைய மாமனராக இருந்தது வேற ஒருத்தர். ஆனால் இந்த குமார் தான் தன்னுடைய மாமனார் அப்படின்னு போலி பத்திரம் தயார் செஞ்சு அந்த குமாருடைய வாரிசு தான் என்னுடைய மனைவி, அதனால இந்த இடம் எங்களுக்கு தான் அப்படின்னு மா சுப்பிரமணியம் தன்னுடைய மனைவி பேர்ல அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்துல இப்போ ஒரு வீட்டையும் கட்டிட்டாரு. ஸோ இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஆதாரப்பூர்வமா மா சுப்பிரமணியன் அவர் சிக்கி தற்போது கையும் களமா மாட்டிருக்காரு. ஸோ பல வருஷமா திமுகவை பொறுத்த வரைக்கும் கை சுத்தமான அமைச்சர் அப்படின்னு எல்லாருமே நம்பப்பட்டுக்கிட்டு வந்த மா சுப்பிரமணியம் தற்போது கையும் களவுமா அவர் சிக்கியிருக்கிறது திமுகவுக்கு உள்ளே ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம அண்ணாமலை ஒரு அதிர்ச்சிகரும் தகவல் அவர் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிற சொத்தை நம்ம எப்படியாவது அபகரிச்சிடலாம் அப்படின்னா அதுக்குன்னு தந்தையுடைய பெயரை மாற்றுவீங்க, தந்தையுடைய பெயரை மாற்றுறதுனா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி தந்தை அவருடைய பெயர் உன்னுடைய மனைவியுடைய தந்தை பெயரை மாற்றி இப்படி ஒரு இடத்த ஏமாற்றி அபகரிக்க முயற்சி பண்ணியிருக்காரு மா சுப்பிரமணியம். இது ரொம்பவே ஒரு மோசமான செயல். இது கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக தான் இருக்கு. நிச்சயமா இதுக்கு தண்டனை மா சுப்பிரமணியன் அவருக்கு கிடைச்சே ஆகும் அப்படின்னு ஆக்ரோஷமா அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காரு. அதே போல அடுத்தபடியா இதுல நிச்சயமா மா சுப்பிரமணியன் அவருக்கு தண்டனை கிடைக்கும். அதனால திமுகவில் அமைச்சரவையில் இருந்து அடுத்த ஒரு அமைச்சர், அடுத்த ஒரு ராஜினாமா, அடுத்த ஒரு டிஸ்மிஸை வெகு விரைவில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மா சுப்பிரமணியம் இப்படி தன்னுடைய மனைவி அவருடைய தந்தையார்களை மாற்றி இந்த இடத்தை அவர் அபகரிச்சதை பத்தி கோபமாக அண்ணாமலை பேசியிருக்காரு.